Hi dears, welcome to our channel. ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான விஷயம் காத்துட்ருக்கு. ஸோ அது என்னென்னா, எப்படி நம்ம ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸோ அது எதனால் கம்மியாகுது அண்ட் அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் எதனால் கம்மியாகுது. ஓகே, ஸோ நமக்கு இருக்கிற நார்மலாக நம்ம பாடியில் பாக்டீரியா வைரஸோட லெவல் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் ஹீமோக்ளோபின் லெவல் ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ அந்த வைரஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் பிளட் செல்ஸ் க்ரோத் ஆகும் இல்லையா, ஸோ அதை என்ன பண்ணும், இது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகே, ஸோ அதனால கம்மியாகுது. அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஏதாவது லைக் ஆக்சிடென்ட் இல்லை இந்த மாதிரி இன்ஜுரி இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி டைமில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் பிளட் லாஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் காசஸ். ஓகே, அண்ட் இது என்ன மாதிரி சிம்டம்ஸ் நமக்கு வெளியே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு கிரிடினஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன ஆகிட்டு இருக்கும், பீட் ஆகும். ஓகே, ஸோ லைக் அது பால்பிட்டேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல பேலர் ஆவாங்க. ஸோ பேலர் மீன்ஸ் நல்ல கலர் ஆவாங்க. ஓகே, திடீர்னு பார்த்தா கலர் ஆகி போயிருப்பாங்க, அது பார்த்தாலே தெரியும் அந்த கலர். ஓகேங்களா, ஒரு மாதிரி வெள்ளரி போயிருக்காங்கன்னு சொல்லுவோம். ஸோ அதுவுமே எதுனாலன்னா நம்ம பாடியில் பிளட் கம்மியாக இருக்குது அப்படின்னா, ஸோ அதுவும் இருக்கும். ஓகேங்களா, அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுன்னா, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வர சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ பிளட்டு ஏன்னா பிளட்டில் என்னது இருக்குது, ஆக்சிஜன் லெவல் இருக்குது. ஸோ அந்த ஆக்சிஜன் தான் நமக்கு நார்மலாக நம்ம ப்ரீத் பண்ணதே ஹெல்ப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ பிளட் லெவல் நம்ம பாடியில் ரிடியூஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, நமக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் சிம்டம்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு நார்மல் பிளட் லெவல் என்ன அப்படின்றது தெரியணும். ஸோ நம்ம ஃபீமேலாக இருந்தோம்னா நமக்கு 12 to ஒரு 14. ஸோ இது நம்மளோட நார்மல் பிளட் கவுண்ட். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ நம்ம பாடியில் என்ன பண்ணணும், இருக்கணும். ஓகேங்களா, ஸோ ஒருவேளை நீங்கள் மெயிலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா 14லேருந்து 16. ஸோ இது உங்களோட பிளட் கவுண்ட். ஸோ இப்போ நம்ம எப்படி ஹீமோக்ளோபின் லெவலை அதிகப்படுத்தலாம், ஸோ அதுக்கு எந்த மாதிரியான ஃபுட் வேணும் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்திப்பழம் சாப்பிட்லாம், அப்புறம் மாதுளப்பழம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்லாம், அப்புறம் ட்ரை சீட்ஸ் நட்ஸ் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்ஸ் நல்லா சாப்பிட்லாம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குன்னா இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகுனா, ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா, அண்ட் இன்னும் ரொம்பவே உங்கள் வீட்டில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கை இலை இருக்கு இல்லையா. ஸோ அதை நீங்கள் ஒரு லைக் சூப்பாக பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் அதை கூட்டு மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி சாப்பிட்டுட்டு வரலாம் ரெகுலராக. ஓகேங்களா, ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன ஆகுனா ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ரிசல்ட் என்ன அப்படின்றத நம்மளோட கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ இன்னும் நீங்கள் என்னோடய வீடியோவை அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகேவா, ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அகெயின் உங்களை பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து பாய்.